ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை நிறையா பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கள் மட்டும் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் நம்ம சேனலுக்கு முக்கியம். அப்போ தான் நம்ம சேனல் அடுத்த கட்டத்தை கொண்டு போவோம். அடுத்த கட்டத்தை கொண்டு போகாமல் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய யூடியூபருக்கு இது ஒரு புத்துணர்ச்சி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னு வேண்டுகோள் வச்சுட்டு வீடியோக்குள்ளே போகிறேன். இப்போ பேசக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து போட்டிருக்கோம். இதனால் நம்ம யாருக்கு எதிரானவங்க கிடையாது. இல்லை சில ஆட்கள் வந்து மட்டும் பறஞ்சிக்கிட்டு வருவாங்க. அவங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்கிறேன், நாட்டில் என்ன நடக்குதோ அந்த விஷயத்தை எடுத்து பேசுகிறேன். இது ஒரு தற்செயலான அந்த விபத்து மாரி தெரியுறாங்க. என்ன விபத்துன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ எப்படி பேசுகிறது கூட தெரியல எங்களுக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 12/6/2025 மதியம் 1:35. இது யாராலையும் மறக்க முடியாத, அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. என்னென்னா, குஜராத் மாநிலத்தினுடைய அகமதாபாத் நகரத்திலிருந்து லண்டன் செல்லக்கூடிய டாடா ஏர்லைன்ஸ் சொந்தமான ஒரு விமானம் வந்து விபத்துக்குள்ளானது. மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படாயிருக்கு இந்த நாட்டில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த நிறுவனம் எப்படி எதுக்காண்டி இந்த விஷயத்தை எப்படி ஏன் பேசுகிறேன்னா, டாட்டாங்கிறது ஒன்றும் சாதாரண நிறுவனம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 150 வருடங்களுக்கு மேலே அவங்களுடைய பணியாளர் இருக்குது. அதுவும் ஒரு நல்ல மாமனிதர், அதாவது டாட்டா குரூப் என்னுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ரட்டன் டாட்டா மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி அமைச்சிட்டு போயிட்டார். அவர் இருந்தபோது இந்த பிரச்சனைலாம் ஏற்படலை. இப்போ சமீப காலமாக அவருக்கு அடுத்ததாக பதவியேற்றக்கூடிய சில நபர்கள் பண்ணக்கூடிய தப்பு வந்து பார்த்திங்கன்னா, ஒட்டுமொத்தமான அந்த நிறுவனத்தை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த நாட்டுக்கே தலைக்குடிவை ஏற்படுத்தியிருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா டாட்டா ஏர்லைன்ஸில் என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத அப்பப்போ பார்த்துருவோம். முதல் விஷயம், இது இந்த விஷயம் நடக்கும் போது எங்கே கோட்டை விட்டாங்க அப்படிங்கிறத பேசி ஆகணும். ஏன்னா பல சம்பவங்கள் அப்படி நடந்து போயிட்டுருக்கு. இது யாரும் பேச மாட்றாங்க. அப்படியே பேசினாலும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கவர்மெண்ட், அதாவது முந்தைய யூபி அரசாங்கம் தான் கவர்மெண்ட் சொல்லி பிளேட் அப்படியே மாற்றி போட்டுறாங்க. இப்போ மோடி 3.0 போயிட்டுருக்கு. 2 முட்டு கொடுக்கக்கூடிய சேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு தெரியல. ஒன்று பீகார்லேருந்து முட்டு கொடுக்க ஒரு சேரு, இன்னொன்று ஆந்திராவிலேருந்து முட்டு கொடுக்க ஒரு சேர். இந்த 2 சேருடைய நாற்காலி என்ன பண்ணிகிட்டு இருக்கு, தவறு தட்டிட்டு இருக்குன்னு நடத்து கேட்குறோமா இல்லையா? ஸ்ரீலசாமி சின்னத்தில் நடந்தபோது அவ்வளோ குதிக்குளிச்சிங்களே, பிரச்சனை பண்ணிங்களே, இப்போ இவ்வளோ பெரிய விமான விபத்தில் வந்திருக்கு. இது யார் பொருட்படுத்திங்களா? ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா, சம்மந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் வந்து உடனே பதில் கொடுக்குறோம். பதில் திருப்திகரமாக இருக்கணும் அரசாங்கத்திற்கு. மக்கள் கொடுக்கக்கூடிய சரி, நீங்கள் அரசாங்கம் தான் பேசணும். மக்கள் உங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களுக்கு என்ன சொல்லிக்கிங்க, அதுவும் இல்லை. உங்கள் நம்பி தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் நல்லது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி தானே 3.0 கொண்டாந்து உட்கார வச்சுருக்காங்க. உங்களை நம்பி 2 சேருடைய கார்கள் முட்டை கொடுத்துட்ருக்கு. நான் தப்பு கேட்கக்கூடாதா? நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளுகளா கேட்குறேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நடக்கும் போது நான் அப்படி கடந்து போயிட்டுருக்கீங்க. இந்த விபத்து நடந்தது யாராலையுமே அக்செப்ட் பண்ண முடியாது. வித்தவங்க ஏற்கனவே இராணுவ பாதுகாப்பு கொட்டை விட்டீங்க. அதுக்கு முன்னாடி ரயில் விபத்துக்கு நிறையா நடந்துட்டு அதில் சில கொட்டைகள் விட்டீங்க. கேட்டால் சிஸ்டம் ப்ராப்ளம், ட்ராக் மெயின்டெனன்ஸ் பண்ணல, சிக்னல் ப்ராப்ளம், ஏதோ ஒரு இடத்துல சிக்னல் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி முட்டு கொடுத்தீங்க. அதன் பல உயிர்கள் வினைமுடிக்க முடியாத உயிர்கள் வந்து காவலங்களை தான் மிச்சம். சரி, ரயில்கள் விபத்துக்கு தான் அப்படி இருக்குன்னா, அடுத்த டிபார்ட்மெண்ட்னா டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், பாதுகாப்புத்துறை கீழே இருக்கக்கூடிய மிலிட்ரி, அதாவது மிலிட்ரி பார்டர் ஃபெசிலிட்டிஸ் வந்து காஷ்மீரில் இருக்கக்கூடிய இந்த பொதுவ தாக்குதலுக்கு யார் மூல காரணம் அப்படிங்கிறத யாருக்குமே அறிவிக்கிற மக்கள்கிட்ட. நம்ம அதுக்கு எதிராக ஒரு தாக்குதல் நடத்தும் போது அதுக்கு சில ஆட்கள் வந்து எதிராக சில விஷயம் கேட்கும் போது அவரை நேஷ்னல் டெரரிஸ்ட் அளவுக்கு முத்த கொடுத்து உட்கார வச்சிங்க. ரெண்டாவது, இங்கே பாதுகாப்பு சரி, இது ஒரு பக்கம். ஏன்னா நாட்டுடைய பாதுகாப்பை யார் கேள்வி கேட்டாலும்
கோவப்படுறதுல சாமானியனுக்கும் விஷயம் கோவம் தான் செய்யும். அதனால் நான் பேசலை. ஆனால் போர் புரிஞ்சக்கூடிய இராணுவத்தில் நடக்கக்கூடிய ஆட்களை எந்த அளவுக்கு கொச்சப்படுத்துறீங்கிறத எல்லாருமே பார்த்தோம். சரி, இதுதான் ஒரு பக்கம். அடுத்த விஷயம் என்னென்னா, இப்போ ஃப்ளைட் ஏவியேஷன், அதாவது போக்குவரத்து துறை, ரயில்லேருந்து இப்போ விமானத்துக்கு போயிட்டீங்க. விமானத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு, இந்த கட்டமைப்பு யார் கண்ட்ரோலில் வருது அப்படிங்கிறத ஒரு இதை பேசிடணும். ஏன்னா மத்திய சிவில் ஏவியேஷன் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர், அதாவது மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் இருக்கக்கூடிய ஆள் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு எனக்கு தெரியலை. அவருடைய வேலையே என்ன தெரியல. அதாவது மக்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணுன்னு சொல்லிட்டு தான் இந்த குறைஞ்சிங்க. ஒவ்வொருத்தரையும் கொட்டை விட்டுருக்கீங்க. கேட்டால் நாட்டை பற்றி கேள்வி கேட்குறேன் அப்படின்னு பராண்டிக்கிட்டு வர்றீங்க. நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, மக்களுக்கு என்ன அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுங்கிற பயத்தில் ஒவ்வொரு நாளும் மக்கள் நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு கேஷுவலாக அது போயிட்டு இது பாதுகாப்பு தரப்பட குறைபாடா, இல்லை உங்கள் கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் உங்கள் பேச்சுக்கு எதிராக இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய ஆட்கள் பண்ணது தப்பா, இல்லை விமான போக்குவரத்துறை கம்பு பிடிச்சி அது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்குதா, அது யார் பண்ணா அப்படிங்கிறதுக்கு அந்த நிறுவனத்தினுடைய கார்ப்பரேட், அந்த டாட்டா நிறுவனத்தினுடைய சிவில் ஏவியேஷன் காப்பாற்றக்கூடிய அந்த போரிங் சொல்லக்கூடிய விமானத்தில் கட்டமைச்சிருக்காங்கல்ல, அந்த நிறுவனம் பண்ண தப்பா, இதை வெளிப்படுத்தணும். இதெல்லாத்தையும் கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கேன், இவன் எதுக்கு இவர் பெரிய லார்ட் லவக்கா அப்படின்னு பேசுவாங்க. நான் லார்ட் லவக்குலாம் கிடையாது, சாதாரண ஒரு ஆள். சரி, இதனுடைய போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராம் மோகன் நாயுடு. இந்த ராம் மோகன் நாயுடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? நீங்கள் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் கரெக்டாக இருக்குங்க, நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. ஆனால் பிரச்சனை வந்திருக்கு, யாருங்க பொறுப்பு? சரி, இது உங்களுக்கு பிரச்சனை இருக்கட்டும். இதுக்கு மேலே பேசக்கூடாது. என்னோடய இதில் நான் பண்ணிவிட்டு அதோட வகிக்கிட்டேன். இந்த ராம் மோகன் நாயுடு எங்கேருந்து ஜெயிச்சிருக்காரு தெரியுமா? ஸ்ரீகாகுளம் லோக்சபா கான்ஸ்டியூஷன்லேருந்து கிட்டத்தட்ட இவர் ஒரு மத்திய அமைச்சர். இதற்கு முன்னே ஒரு தெலுங்கு தேசம் பார்ட்டியிலேருந்து இப்போ சமீபத்தில் இந்த கட்சியினுடைய ஆனால் மாறிட்டார். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். பார்ட்டி என்னென்னா, இதுக்கு முன்னாடி தெலுங்கு தேசம் பார்ட்டியில் இருந்திருக்காரு, இப்போ இருக்கார். அதுக்கு முன்னாடி தெலுங்கானா ராஷ்டிர சமிதியில் இருக்கான்னு சொல்லி ஆட்கள் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இன்னும் தெரியல. ஆனால் இப்போ தெலுங்கு தேசம் பார்ட்டி அவருடைய கட்சிகளின் தலைவராக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் பார்த்திங்கன்னா ஆந்திரா யூனியன் முதலமைச்சர் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு. இவர் என்ன பிரச்சனை பண்ணார், எதுக்காண்டி இவ்வளோ அளவுக்கு பண்ணுறாரு அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருந்துகிட்டு இருக்கு. உடனே பதவி விலக சொல்லி நம்மளுடைய ஆளுமை 75 இன்ச் செஸ்ட் மெஷர்மெண்ட் கொள்ளக்கூடிய நம்ம G1 பதவி விலக சொல்லியிருக்கோம். சம்மந்தப்பட்ட இல்லை பதவியெல்லாம் தூக்கணும்ல, அப்போ தானே அடுத்த மினிஸ்டர் தப்பு பண்ணாமல் இருப்பாங்க. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு கேள்வி கேட்கக்கூடிய ஆட்களை நீங்கள் பிராண்டுறது எந்த அளவுக்கு அத்தியக்குறிங்கிறது தெரியல. தப்பு நடந்துச்சு. அதை இன்றைக்கி ஒரு முடிக்க முடியாத உயிர்கள் ஒரு உயிர் 2 உயிர் இல்லை, கிட்டத்தட்ட 250 உயிர். அது மட்டும் இல்லாமல் முன்னாள் மாநிலத்தினுடைய முதல்வனுடைய உயிரே போயிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக அந்த துறையினுடைய அமைச்சரை இன்னும் தூக்கியிருக்குமா இல்லையா? ஏன்னா பாதிக்கப்படக்கூடிய அமைச்சர் யாரும் கிடையாது, நம்மளுடைய ஜியினுடைய சொந்த மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் தான். அதாவது குஜராத் மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் தான் இறந்தது. இந்த விஷயத்தில் உடனே நடவடிக்கை யாருடைய பேச்சு கேட்குமோ உடனே பதவியோடு தூக்கியிருக்குமா இல்லையா? அழுத்தம் கொடுத்துருக்குமா இல்லையா? அழுத்தம் கொடுத்தா கண்டிப்பாக பதில். இல்லைன்னா நீங்களே தூக்கி வெளில போட்டுருக்காங்க. உங்களை மீறி நடந்துக்கிட்டு இருக்க அரசாங்கம். திருப்பி கேட்குறாங்க, இந்தமாரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. முதல்ல இந்தமாரி பொதுமக்களுடைய வாழ்க்கையில் விளையாடாமல் இருக்கிற மாரி இருப்பாங்க.
பிரைவேட் துறையில் மிகப்பெரிய ஓட்டம் இருக்குது. அடுத்தது விமானத்துறையில் ஓட்டம் இருக்குது. டிஃபென்ஸ் வரக்கூடிய பாதுகாப்பு துறையில் ஓட்டம் இருக்குது. அடுத்தது மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வங்கி. ஏன்னா எல்லாருக்கும் ஜன்தன் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்க. அந்த அக்கௌண்ட்டில் பணம் போடுறான்னா என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். சம்மந்தப்பட்ட இதில் நீங்கள் ஒரு 5 வாட்டி மேலே எடுத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் போடுறீங்கன்னா அதர் பேங்கில் 3 வாட்டி இருக்கணும். சொந்த பேங்க் எந்த வங்கியை நீங்கள் வச்சுன்னா அதுக்கு நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே போனீங்கன்னா ஜிஎஸ்டி சர்வீஸ் சார்ஜ்லாம் வாங்குறீங்களே. அப்போ மக்களுக்கு திறமை சேவை கொடுக்குறதுக்கு தான் வங்கி வச்சுருக்கீங்க. வங்கி துறையிலே இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அது மக்களுக்கு சரியான விஷயத்தில் மானியம் வரமாட்டேங்குன்னு சொல்லி ஒரு பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் அவங்க காசே காணாமல் போய்டுதுங்க. எந்த வித முன்னறிவிப்பு இல்லாமல் காசை தூக்குறது, சில ஓட்டைகள்னால் சில பெருச்சாடிகள் சில பிற சமூக விருதுகளும் உள்ளே உருவாகுறாங்க. அந்தளவுக்கு நீங்கள் அந்த சிஸ்டத்தை மன்னிச்சிருக்கீங்க. அந்த துறையினுடைய அமைச்சர் ரொம்ப மக்களை அந்த அளவுக்கு தரம் குறைச்சி பேசுகிறாங்க. காது கொடுத்து கேட்க முடியும் அவங்க பேச்செல்லாம். இந்த விஷயத்துலையும் கோட்டை விட்டு விட்டுருக்கீங்க. அடுத்ததாக இன்னொரு விஷயம், மக்கள் பணியாளர் தேர்வாணையம் மத்திய தேர்வாணையம் நடத்திட்டு இருக்கீங்க. அதில் என்னென்ன ஓட்டைகள் இருக்குது, நம்ம கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிட்டோமா, இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து மக்கள்கிட்ட போயிருங்க. எடுத்தால் கவுதாலும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அதனால் மக்களுக்கு இன்னும் சார்ந்து நலத்திட்டாங்க போடுறீங்க. மாற்றட்டிக்கலாம் என்னன்னு சொல்லலை, பசியை காப்பாற்றிட்டேன், இத்தனை பேர் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கான மொத்த கிரெடிட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த விஷயத்தில் என்ன பண்ணால் நம்மளுக்கு கீழே வரக்கூடிய சகாக்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இதை கண்காணிக்கிறதுக்கு துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நாட்டினுடைய உண்மையான தலைவராக இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட தான் மிகப்பெரிய பவரே இருக்குது. இதை சம்மந்தப்பட்ட நபர் பதில் கொடுப்பார், நம்ம பதில் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில வெளியே முடியல. இதை பேசுகிறனால நம்ம யாருக்கு எதிரானவும் இல்லை. இன்னும் சில பல துறைகள் பேர் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப பாகத்தில் இருக்குது. அதெல்லாம் கட்டமைச்சு கொண்டு வாங்க. இல்லைண்ணா பதவி ஓட்டினா போதுன்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாட்டி, அதாவது ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் வாக்குறுதி கொடுத்து வந்தீங்க. திருப்பி 2002 வாட்டி பிறந்த குறைச்சேன். 3ஆவது வாட்டி அது ஜும்னான்ட்டு போயிடுங்க, அதை சும்மா சொல்லிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போதே உங்கள் செல்வாக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ முதல் வாட்டி இருந்தமாரி 2ஆவது வாட்டி இருக்கணும். ஏன்னா 2ஆவது வாட்டி நீங்கள் பண்ணக்கூடிய முதல் வாட்டி பண்ண நடவடிக்கைகளுடைய நம்பிக்கையில் பண்ணாங்க. ஆனால் 2ஆவது வாட்டி கொடுத்த இதில் நீங்கள் சரியாக பண்ணான்னு சொல்லிட்டு நீங்கள் குறைச்சிருக்காங்க. நாளைக்கு இதே தவிர நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா மக்களாகிய மக்கள் உங்களை இன்னும் ஒதுக்குறதுக்கு நேரம் வரக்கூடாது. விழுந்துச்சுன்னா மிகப்பெரிய இருக்கும். அந்த அளவுக்குலாம் போக மாட்டீங்க. முதல்ல இந்த விஷயத்தில் மக்கள்கிட்ட மன்னிப்பு வைக்கிறதுபடி இந்த துறையினுடைய அமைச்சர் என்ன பண்ணார், ஒவ்வொரு துறைகள் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கூப்பிட்டு உடனே கேபினட் மீட்டிங் கூட்டி இந்த துறைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு என்ன நிதி வாங்க முடியுமோ அந்த நிதியை ஒதுக்கி சம்மந்தப்பட்ட துறையினுடைய இதை கட்டமைங்க. அது போதும் மக்களுக்கு. இன்றைக்கி தூங்கி எழுந்திரிச்சா உயிரோடு இருப்போமா இல்லையா அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டு, ஏன்னா ஒரு உயிர் 2 உயிர் இல்லை, 250 உயிர்கிட்ட போயிருக்கு. அது யார் பொறுப்பெடுத்துக்கிறா அதுங்கிறது இதுவரையும் பதில் இல்லை. இதே ஒரு விஷயம் நீங்கள் ஆளாத சில மாநிலங்களில் இந்த விபத்து நடந்துருச்சுன்னா இன்னும் அந்த ஆட்சியை கரைச்சிட்டு தான் மறுவடை பார்த்துருக்கீங்க. நான் யாரை சொல்கிறேன் இல்லை யாரை சொல்ல வர்றேன் இதெல்லாம் உங்கள்கிட்டே விட்டுறேன் அப்படிங்கிற வேலையை வச்சு வீடியோ முடிக்கிறேன்.